இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு இறைவன் அதிகமான செல்வத்தையும் வாழ்க்கை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பான். அப்படி கொடுத்தது ஒரு பாக்கியம் என்று வச்சுக்கிட்டாலும் அந்த காசு பணத்தை இறைவனுடைய பாதையில் செலவழிக்காமல் ஜக்காத் கொடுக்காம ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தண்டனை என்ன தெரியுமா? 9வது அத்தியாயத்தின் 34, 35 ஆகிய வசனம், எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்து வச்சு அதனை இறைவனுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்காங்களோ நீ அவங்களுக்கு கிடைக்க இருக்கிற துன்புறுத்தும் வேதனையை பற்றி நற்செய்தி கூறுவீராக. அந்த வெள்ளியும் தங்கமும் சூடு காட்டப்பட்டு பழுக்க காய்ச்சி அவங்களுடைய நெத்தியிலையும் விழாப்புறத்திலையும் முதுகுலையும் சூடு போடப்படும். இதுதான் நீ உனக்காக சேர்த்து வச்சுக்கிட்டது. எனவே இன்றைய தினம் இதனை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு மறுமையில் அவங்களுக்கு சூடு போடப்படும். ஆக செல்வம் கொடுக்கப்பட்டதெல்லாம் அதை இறைவனுடைய பாதையில் செலவழிக்கத்தானே தவிர இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அல்ல.